ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஜெல்லி வந்து செய்ய போகிறோம். இது வந்து நாங்கள் ரெடிமேடில் தான் வாங்கினோம். ஜெல்லி கிறிஸ்டல் ஜெலட்டின் டிசர்ட் வந்து ரெடிமேடாக வந்து கடையிலே விற்கும், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். இப்போ நம்ம குழந்தைங்க கேட்டாங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணலாம் செய்யலாங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ 2 மினிட்ஸில் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து வாட்டர் வேணும். இங்கே பாருங்கள், இது எத்தனை கிராம் அப்படின்னா 85 கிராம் போட்டிருக்கு. 85 கிராமுக்கு 450 மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கணும், அதாவது கொதிக்க வச்சிடணும். இப்போ நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இது இன்ஸ்டண்ட்டாக ஜெல்லி செய்கிறதுக்கு இப்போ பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் மார்க்கெட்லேயே விற்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் செய்கிறத பாருங்கள். இந்த பவுடர் வந்து விற்கிது. இதுக்கு வந்து நம்ம ஜீனியோ மற்ற எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது லெமன் ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம அதை கொட்டிடலாம். இது வந்து கரெக்டாக 85 கிராம் இருக்குது. 85 கிராமுக்கு எகெயின் சொல்கிறேன் 450 ml வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஜீனியோ எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே அவங்க சேர்த்துருப்பாங்க. இப்போ வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்டிட் பண்ணிடணும். திரும்பவும் சொல்கிறேன், 85 கிராம்ஸ் இதில் வந்து ஜெல்லி பவுடர் இருக்குது. அதுக்கு வந்து 450 ml வாட்டர். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் ஹீட்டோட வைக்கக்கூடாதுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டதும் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ஜெல்லி ரெடியாக இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகேங்களா? நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஜெல்லி வந்து இங்கே பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் ஜெல்லி அப்படியே கவுத்துடுங்க. கவுத்து எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பர் ஜெல்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக வந்து கடையில் விற்கிறது தான். ஸோ உங்களுக்கு ரெடிமேடாக வேணுங்களுக்கு நம்ம இப்படி வாங்கி செஞ்சு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.